நான் அரசாங்க பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். எனது கடந்த கால வாழ்க்கையோ சந்தோஷமாக இருக்கவில்லை. எனக்கு இது 2வது திருமணம்தான். என் முதல் திருமணத்தை பற்றியும் அதில் நடந்த கசப்பான அனுபவங்களை பற்றியும் தான் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எனது முதல் திருமணம் என் உறவுக்கார பையனுடன் தான் நடந்தது. சிறு வயதில் அவரை 2-3 தடவை தான் பார்த்திருக்கிறேன். எங்கள் இருவர் குடும்பத்திற்கும் ஒத்து போனதால் என் திருமணத்தை வீட்டில் உள்ளவர்கள் சீரும் சிறப்புமாக நடத்தியும் வைத்தனர். எங்களது குடும்பம் வசதியான குடும்பம் என்பதால் அப்போதே 40 பவுன் வரை வரதட்சணையாக கொடுத்தனர். நான் கல்லூரி முடித்து 2-3 மாதங்களிலேயே திருமணம் நடந்துவிட்டது. எங்கள் குடும்பத்தில் அப்பா, அம்மா மற்றும் அண்ணன் உள்ளனர். என் கணவர் வீட்டில் எங்களை விட வசதி குறைவுதான். இருந்தாலும் பையன் நன்றாக இருந்தால் போதும் என்று முடிவெடுத்து என்னை திருமணம் செய்து வைத்தனர். என் கணவர் வீட்டில் அவருக்கு ஒரு தங்கையும் அவருடைய அம்மா மட்டுமே உள்ளனர். அப்பா சில வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார். என் கணவர் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். திருமணமான போது எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகத்தான் சென்று கொண்டிருந்தது. எனது மாமியாரும் கணவரின் தங்கையும் என் மேல் பாசமாகத்தான் இருந்தனர். நானும் கணவர் மேலும் அவரின் குடும்பத்தின் மீதும் பாசமாக இருந்தேன். நாட்கள் மாதங்களாக தொடங்கியது. வீட்டுக்கு வரும் உறவினர்கள் ஏதாவது நல்ல செய்தி உண்டா என்று விசாரிக்கவும் ஆரம்பித்தனர். நானும் இல்லை என்று பதிலளிப்பேன். அப்போதெல்லாம் மாமியாரின் முகம் சற்று வாடிப்போகும். உறவினர்கள் சிலர் ஆறுதல் சொல்வார்கள். மற்றும் சிலர் தங்களை மருத்துவராக நினைத்து ஆலோசனைகளை எல்லாம் சொல்லிவிட்டு செல்வார். இதற்கிடையில் கணவரின் தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர். கணவரும் மாமியாரும் எதிர்பார்த்தது போலவே நல்ல இடத்தில் சம்மந்தம் கிடைத்தது. ஆனால் அவர்கள் கேட்கும் வரதட்சணையை கொடுக்கும் அளவிற்கு கணவர் வீட்டில் வசதி இல்லை. அந்த சம்பந்தத்தை தவற விடுவதற்கும் அவர்களுக்கு விருப்பமில்லை. அவர்களின் நிலையை புரிந்து கொண்டு நானும் என்னிடம் இருந்த 20 பவுன் நகையை கொடுத்து திருமணத்தையும் நடத்தி வைத்தேன். பிறகு கணவரும் சொந்தமாக கார் வாங்கி வாடகைக்கு ஓட்ட வேண்டும் என்ற ஆசை வந்தது. அதை என்னிடம் வந்து தெரிவிக்க நான் சந்தோஷமாக என்னிடம் இருந்த மீதமுள்ள நகையையும் கொடுத்து அதில் கார் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது போல அந்த காரினால் லாபம் கிடைக்கவில்லை. மாறாக கையில் இருந்ததை செலவு செய்யும்படி ஆகிவிட்டது. கணவரும் யோசிக்காமல் வாங்கிய வேகத்திலேயே ஒன்றுக்கும் பாதியாக காரை விற்றுவிட்டார். மீதமுள்ள காசை கையில் வைத்து கொண்டு வேலைக்கும் செல்லாமல் செலவாகி சீக்கிரமாகவே கரைந்து விட்டது. பிறகு மீண்டும் அதே ஓட்டுநர் வேலைக்கு சேர்ந்து விட்டார். இந்த 6 மாதத்தில் 20 பவுன் நகை போனதுதான் மிச்சம். ஆனாலும் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எனது கணவர் எப்படியும் சம்பாதித்து இதற்கும் மேலாக நம்மை நல்லபடியாக பார்த்து கொள்வார் என்று நினைத்தேன். இப்படியாக எங்களுடைய திருமண வாழ்க்கை 2 வருடத்தை கடந்து விட்டது. ஆனால் இதுவரை எங்களுக்கு குழந்தை பாக்கியமே உண்டாகவில்லை. திருமணமான கணவரின் தங்கைக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்துவிட்டது. இதை மாமியாரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ எப்பொழுது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாய் என்று என்னிடம் நேரடியாக கேட்கவும் தொடங்கினார். கணவரின் தங்கையின் கணவர் வெளிநாடு சென்று விட்டதால் அவளும் எங்களுடனே வந்து விட்டாள். ஒரு கட்டத்தில் நானும் கணவரும் சேர்ந்து குழந்தை பெறுவதற்கான சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தோம். அதன்படி 2-3 மருத்துவமனைகளை அணுகி சிகிச்சையும் மேற்கொண்டு வந்தோம். மருத்துவர்களும் எல்லாம் சரியாகத்தான் உள்ளது, சற்று பொறுமையாக இருங்கள் என்று மருந்து மாத்திரைகளை எல்லாம் கொடுத்து அனுப்பினார்கள். மாமியார் என்னை சில சாமியார்களிடமும் அழைத்து செல்வார். கோவில் குளங்கள் என சில விரதங்களையும் இருக்கச் சொல்லுவார். நானும் அவர் சொல்லியதெல்லாம் தவறாமல் செய்து கொண்டிருந்தேன். 2 வருடங்கள் இப்படியே சென்று விட்டது. இதற்கிடையில் எங்களுடைய குடும்ப பொருளாதாரம் சற்று வீழ்ச்சி அடைய தொடங்கியது. கணவருடைய தங்கையும் எங்களோடு இருந்ததால் அவளுக்கும் அவளுடைய குழந்தைக்கும் மருத்துவ செலவுகள் என்று பணத்தட்டுப்பாடு எங்களுக்கு ஏற்பட்டது. என் கணவரின் ஒரே சம்பாதித்தியம் குடும்பத்துக்கு போதவில்லை. குடும்பம் நடத்துவது மிகவும் சிரமமாக இருந்தது. நானும் நன்றாக படித்திருந்ததால் கணவருடன் இதை பற்றி பேசினேன். நான் வேலைக்கு சென்றால் ஓரளவு சம்பளமும் கிடைக்கும், அதை வைத்து குடும்ப செலவுகளையும் சமாளித்து விடலாம் என்று வேலைக்கு செல்ல கணவரிடம் அனுமதி கேட்டேன். ஆனாலும் என் கணவரும் மாமியாரும் என்னை வேலைக்கு அனுப்ப தயாராக இல்லை. சரி, வேலைக்கு செல்லவில்லை என்றாலும் வீட்டில் அங்கிருக்கும் மாணவர்களுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து அவர்களிடம் கேட்க அவர்களும் அரைமனதாக சம்மதித்தனர். அக்கம் பக்கத்தில் உள்ள 10 மற்றும் 17 வயதுள்ள மாணவர்கள் டியூஷன் படிக்க முன்வந்தனர். அதில் பெரும்பாலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தான். இதில் ஒரு மாணவன் எங்கள் வீட்டின் பக்கத்தில் வீட்டில் குடியிருப்பவன். அவனும் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான். அந்த மாணவன் மட்டும் வீட்டுக்கு வருவது மாமியாருக்கு பிடிக்கவில்லை. 10 நாட்களிலேயே அதையும் நிறுத்திவிட்டார். பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன்தான் பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வீட்டுக்கு வந்து கேட்டு செல்வான். இது மாமியாருக்கு தெரியும். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல மாமியாரின் நடவடிக்கைகள் மாறத் தொடங்கின.
முன்பெல்லாம் குழந்தைகள் இல்லாததால் உறவினர்கள் மனம் நோகும்படி பேசி விடுவார்கள். இப்போதெல்லாம் மாமியாரே நேரடியாக பேச ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் என் மகனுக்கு ஒரு வாரிசு பெற்றுக் கொடுக்க உனக்கு வாய்ப்பு இல்லை என்றும், தெரியாதனமாக ஒரு மலடியை திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்றும் பேசியும் விட்டார். அவருடைய பேச்சு எனக்கு பெரும் கவலை அளித்தது. அவரிடம் பேச வார்த்தை இல்லாமல் என் அறைக்கு சென்று அழத் தொடங்கினேன். கணவர் வேலை விட்டு வந்ததும் அவருடன் இதை பற்றி அழுது கொண்டே கூறினேன். அவரின் முகத்திலும் எந்த சலனமும் இல்லை. அம்மா சொல்வதில் என்ன தவறு? என்னையே திருப்பி கேள்வி கேட்டார். இது எனக்கு அதிர்ச்சியாகவும் கோபமாகவும் இருந்தது. அன்றுதான் அவரை பற்றியும் முழுமையாக புரிந்து கொண்டேன். என்னை விட அவருடைய அம்மா வார்த்தைக்குத்தான் மதிப்பு அதிகம் என்று. நானும் அவரிடம் மருத்துவர்கள்தான் என்மேல் எந்த குறையும் இல்லை என்று கூறிவிட்டார்கள். உங்கள் அம்மாவிற்குத்தான் விவரம் புரியவில்லை. விவரம் தெரிந்த நீங்களும் இதை போல பேசலாமா என்று கோபத்துடன் கேட்டேன். அதற்கு அவரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. நானும் குழந்தை இல்லாததால் இப்படி நடந்து கொள்கிறார் என்று, குழந்தை பிறந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் நினைத்தேன். ஆனால் மாமியார் என்மேல் அதிகமாக கோபப்பட ஆரம்பித்தார். நான் எதை செய்தாலும் குறை கூற ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் என்னை பார்ப்பதே பாவம் என்று பேச ஆரம்பித்தார். இதை பற்றி கணவரிடம் கூறினாலும் அவரும் அவரது அம்மா பக்கமே நின்றார். இது போதாது என்று என்னுடைய கணவரின் தங்கையும் என்னை எடுத்தெறிந்து பேச ஆரம்பித்தார். நன்றி கெட்டவள், அவளுடைய திருமணம் நடந்ததற்கு நான் தான் முதல் காரணமே. இப்பொழுதும் கூட எங்களுக்கு பண கஷ்டம் வந்த போதும் வெளிநாட்டில் இருக்கும் அவள் கணவர் அனுப்பும் பணத்திலிருந்து 1 ரூபாய் கூட எங்களுக்காக கொடுக்கவில்லை. அனைத்தையும் அம்மாவே பார்த்து கொள்ளட்டும் என்று வைராக்கியமாக இருப்பார். ஒரு நாள் எனது மாமியார் தனது அறைக்கு என் கணவரை அழைத்து தனியாக பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு சந்தேகம் வந்தது. அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை கதவு அருகே நின்று கவனிக்கவும் ஆரம்பித்தேன். இப்பொழுது உனக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை குழந்தை இல்லை. இதற்கு மேல் உனக்கு குழந்தை பிறக்கும் என நம்பிக்கையும் இல்லை. அதனால் நான் சொல்வதை கேள். அவளை விவாகரத்து செய்துவிட்டு நான் வேறு ஒரு பெண்ணை பார்த்து உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். தேவையில்லாமல் மலடியுடன் வாழ்ந்து உன் வம்சத்தை இழந்து விடாதே என்றார். இதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். கணவர் என்ன சொல்ல போகிறாரோ என அவருடைய பதிலுக்காக காத்திருந்தேன். கணவரும் பேச ஆரம்பித்தார். அம்மா, அவளை விவாகரத்து செய்வது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அவளுக்கு வரதட்சணையாக கொடுத்த நகைகளை திருப்பி கொடுக்க வேண்டியதாகிவிடும். அதற்கான வழியும் நம்மிடம் இல்லை. அவளோடு வாழ்வதே தவிர வேறு வழியும் இல்லை என்றார். மாமியாரும் அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாதே, அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ அவளை விவாகரத்து செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் பார் என்றார். கணவரும் சரி என்பது போல தலையாட்டி விட்டு அறையை விட்டு வெளியே வர, நான் எதுவும் நடக்காதது போல என் அறையில் வந்து அமர்ந்து கொண்டேன். மறுநாள் கணவரும் இதை பற்றி பேச ஆரம்பித்தார். கணவர் என்னிடம், உனக்கு இனியும் குழந்தை பிறக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் விவாகரத்து செய்து கொள்வோம். நான் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்துவிட்டேன். எனது அம்மாவிற்கும் இதில் விருப்பம். நீ என்னை புரிந்து கொள்வாய் என்று நினைக்கிறேன். தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து சென்று விடு என்றார். நானும் அவர் பேசியதை கேட்டு அழுது விட்டேன். என் கணவர் இதை போல செய்வார் என்று நான் சிறிதும் நினைக்கவும் இல்லை. எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எனக்கு துணையாகத்தான் இருப்பார் என்று நினைத்திருந்தேன். அம்மாவின் சொல்லுக்கு பொம்மையாக மாறிப்போவார் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. கணவரிடம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர் கேட்கும் மனநிலைமையில் இல்லை. ஒரு கட்டத்தில் நானும் கோபமாக பேச, அவரும் கோபமாக பேச, அவர் என்னை அடித்து விட்டார். பின்பு அறையிலிருந்து வேகமாக சென்றவர் என்னை அறையில் வைத்து வெளிப்பக்கமாக பூட்டிவிட்டார். பிறகு அம்மாவையும் தனது தங்கையையும் அழைத்து கணவர் அம்மாவிடம் அறைக்கு சென்று தனியாக பேசவும் ஆரம்பித்தார். அவர்கள் என்ன பேசினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 1 மணி நேரம் கழித்து எனது அப்பா, அம்மா மற்றும் ஊரில் சிலரும் மாமியார் வீட்டில் கூடிவிட்டனர். எனது அப்பா தான் கதவை திறந்து விட்டார். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. எனது அம்மா என்னை பார்த்து அழுது கொண்டிருந்தார். பிறகு அனைவரும் அமர்ந்து பேச ஆரம்பித்தனர். எனது மாமியார் தான் முதலில் பேச ஆரம்பித்தார். உங்கள் பெண்ணின் மீது பல நாட்களாகவே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது. இன்றுதான் கையும் களவுமாக பிடித்து விட்டோம். பக்கத்து வீட்டு பையன் ஓடிவிட்டான் என்றார். எனக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. விவாகரத்து கொடுக்க மறுத்ததால் எனது நடத்தை மேல் பழியை சுமத்தி என் கற்புக்கு களங்கம் விளைவித்து பக்கத்து வீட்டுக்காரு பையனோடு சேர்த்து வைத்து பேசி என்னை வீட்டை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று மூவருமே முடிவு செய்துள்ளனர் என்பது புரிந்து போனது. கூடவே என் கணவரும் சொன்னார். நானும் என் கண்களால் பார்த்து விட்டேன். அதனால் தான் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். இந்த நடத்தை கெட்டவளோடு இனிமேல் என்னால் 1 நிமிடம் கூட வாழ முடியாது. உங்களின் பெண்ணை கூட்டிச் செல்லுங்கள் என்று எனது அப்பாவை பார்த்து கோபமாக கத்தினர். எனது அப்பாவும் ஒன்றும் பேச முடியாமல் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். அப்பாவை அவமானப்படுத்துவதை பொறுக்க முடியாமல் அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்று கத்த ஆரம்பித்தேன். ஆனால் ஊரில் உள்ள பெரியவர்கள், எங்களுக்கு நன்றாக தெரியும், நீயும் அந்த பையனும்
அடிக்கடி மாடியிலிருந்து பேசிக் கொண்டிருப்பதை நாங்கள் எங்களின் கண்களால் பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை, எங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றார். நானும் அவர்களிடம், அவன் படிப்பு விஷயமாகத்தான் என்னிடம் சந்தேகம் கேட்பான் என்று. அதற்கும் அதில் உள்ள சில பேர் உங்களை படிக்க வைத்ததினால்தான் வந்த வினை என்று நக்கல் அடித்து சிரித்தார்கள். ஒரு கட்டத்தில் அப்பா அவமானப்படுவதை விரும்பாத அம்மா என்னை அந்த வீட்டிலிருந்து கிளம்பச் சொன்னார். நானும் எனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டேன். நானும் ஒரு முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் இந்த நரகத்தில் வாழ வேண்டாம் என்று. கோபத்தின் உச்சியில் இருந்த நான் அனைவர் முன்னாலும் கணவர் என்ற போர்வையில் இருந்த துரோகியின் முகத்தில் காரி துப்பிவிட்டுத்தான் வந்தேன். என் அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் என்னை பற்றி நன்றாக தெரியும். எந்த ஒரு காலத்திலும் அதை போல ஒரு தவறு செய்திருக்க மாட்டேன் என்று. அவர்கள் ஊரார் சொல்வதை நம்பவில்லை. இருந்தாலும் சில நாட்கள் கவலையாகத்தான் இருந்தேன். நானும் இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை நம்பி இவ்வளவு காலமும் பாசம் வைத்திருந்தோமே என்று மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தேன். எனது அப்பாவும் எனக்கு வரதட்சணையாக கொடுத்த நகையை பற்றி ஊர் பெரியவர்களிடம் கேட்க, அவர்கள் தவறு செய்தது உன் பொண்ணுதான், அவர்கள் எதையும் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டுமென்றால் நீதிமன்றத்துக்கு சென்று அனைத்தையும் வாங்கிக் கொள் என்றார்கள். இதற்கு மேல் அவமானப்பட விரும்பாத அப்பாவும் அம்மாவும் அந்த நகையை வேண்டாம் என்று முடிவு செய்துவிட்டனர். ஊரார்கள் பேசி செய்து வைத்த திருமணத்தை அவர்கள் ஒன்று கூடி பேசி பிரித்து வைத்தனர். அந்த காலத்தில் யாரும் அவ்வளவு சீக்கிரம் நீதிமன்றத்தை நாடுவது இல்லை. ஊர் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் முடிவு. நாட்களும் வலியும் வேதனையுமாக அப்பாவின் வீட்டில் சென்றது. எனது அண்ணனுக்கும் திருமணமாகி அவருக்கும் குழந்தையும் இருந்தது. பாவம், என்னை நினைத்து அப்பாவும் அம்மாவும் தான் மனதுடைந்து போனார்கள். மகளின் வாழ்க்கை இப்படி முடிந்து விட்டது என்பதற்காக எனக்கு வேறு திருமணம் செய்து வைக்கவும் முயற்சி செய்தனர். நான் வேறு திருமணம் செய்யும் எண்ணத்தில் இல்லை. முதல் திருமணத்தில் ஏற்பட்ட வலிகள் இன்னும் மனதை விட்டு முழுமையாக நீங்கவில்லை. இதற்கிடையில் வேறு ஒரு திருமணம் என்றால் எந்த பொண்ணுதான் ஏற்றுக்கொள்வாள்? இப்படி இருந்தும் எனது அப்பா தெரிந்தவர்களிடம் சொல்லி வைத்திருந்தார். அவர்கள் சில வரன்கள் கொண்டு வந்தனர். அப்படி வந்தவர்களில் பெரும்பாலும் மனைவியை இழந்தவர்களாகவும் 2-3 குழந்தைக்கு தந்தையாகவும் குடிகாரனாகவும் ஊதாரியாகவும் இருந்தனர். நல்ல சம்மதமாக பார்க்க சொன்ன அப்பாவிடம் விவாகரத்து ஆன பெண்ணிற்கும் இப்படித்தான் வரன் கிடைக்கும் என்றனர். விவாகரத்து ஆனவர்கள் உலகத்தில் வாழ தகுதியற்றவர் போல பேசிவிட்டு சென்றனர். சில கல்யாணமாகாதவர்களின் சம்மந்தமும் வந்தது. ஆனால் அவர்கள் எல்லாம் வரதட்சணை அதிகமாகவே கேட்டனர். ஒரு கட்டத்தில் அப்பாவும் வரதட்சணை அதிகமானாலும் பரவாயில்லை, நல்ல பையனாக பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். ஒரு நாள் என் அண்ணி என்னை மையப்படுத்தி அப்பா அம்மாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அன்னிக்கு நான் வாழ வேட்டியாக வீட்டில் அமர்ந்திருப்பது பிடிக்கவில்லை. அது மட்டும் அல்லாமல் வரதட்சணை அதிகமாக கொடுத்து மறுமணம் செய்து வைப்பதும் பிடிக்கவில்லை. அண்ணி அப்பாவிடம், உங்கள் பெண்ணுக்கு நீங்கள் ஏற்கனவே செய்து முடித்து விட்டீர்கள், மீண்டும் அதே போல அதிகமாக வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்து வைக்க நினைக்காதீர்கள். அனைத்தையும் உங்கள் பெண்ணுக்கு செய்துவிட்டால் நாங்கள் எனது பிள்ளைகளும் எங்கு செல்வோம்? எங்களுக்கு சேர வேண்டிய சொத்திலிருந்து எதுவுமே கொடுக்க முடியாது. உங்களிடம் சக்தி இருந்தால் நீங்களே செய்யுங்கள் என கூச்சலிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருந்த எனது அண்ணனும் அமைதியாகத்தான் இருந்தார். மனைவியை எதிர்த்து அவரால் ஒன்றும் பேச முடியவில்லை. அந்த சமயத்தில் ஏறக்குறைய அனைத்து சொத்துகளும் அண்ணனுடைய பெயரில் மாற்றப்பட்டிருந்தது. அண்ணன் அண்ணியின் இந்த திடீர் மாற்றத்தால் அப்பா மனமுடைந்து போனார். இந்த சொத்தை விட்டுத்தான் எனது திருமணத்தை செய்து வைக்கலாம் என்று முடிவெடுத்திருந்தார். அப்பா சில நாட்கள் கழித்து அண்ணனிடமும் அது பற்றி பேச, அண்ணனும் சொத்தை தர முடியாதென மறுத்துவிட்டார். ஒரு நாள் அண்ணி என்னிடம், இதற்கெல்லாம் காரணம் நீதான், சந்தோஷமாக இருந்த எங்கள் குடும்பத்தை நீ வந்துதான் கலைத்து விட்டாய் என்று நேரடியாக பேசத் தொடங்கினார். ஏற்கனவே மனவேதனையில் இருந்த நான், எனக்கு அண்ணியின் வார்த்தைகள் இன்னும் ஆழமாக காயப்படுத்தியது. யோசித்து பார்த்தால் அவர் சொல்லுவது உண்மைதான். என்னால் எனது அப்பா அம்மாவின் நிம்மதி போய்விட்டது. தேவையில்லாமல் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வந்து போனது. ஒரு கட்டத்தில் இதை அனைத்தையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் நான் தான் என்ற முடிவிற்கு வந்துவிட்டேன். அப்போது நான் இருந்த மனநிலையில் தற்கொலை செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்து விட்டேன். ஒரு நாள் இரவு வயலுக்கு தெளிப்பதற்கு வைத்திருந்த பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்துவிட்டு அமைதியாக படுத்து விட்டேன். சிறிது நேரத்திலேயே வயிற்று வலி அதிகமானது. கட்டுப்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால் முடியவில்லை. ஒரு கட்டத்தில் என்னையும் அறியாமல் வலியால் கதறி துடித்தேன். என் சத்தத்தை கேட்டு என் குடும்பத்தினர் அனைவருமே வந்துவிட்டனர். எனது பக்கத்தில் இருந்து மருந்து டப்பாவையும் நான் வலியால் துடிப்பதையும் பார்த்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்ததை தெரிந்து கொண்டனர். உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு எனக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருந்தின் தன்மை குறைவாக இருந்ததால் உயிருக்கு ஆபத்து ஏதும் ஏற்படவில்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தனர். நான் எடுத்த இந்த தவறான முடிவை நினைத்து அப்பா என்னை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருந்தார். அந்த மருத்துவமனை மிகவும் சிறியது.
கிராமம் என்பதால் 2-3 பெட்டுகள் மட்டுமே கொண்டிருந்தது. அதன் உள்ளேயே மெடிக்கல் ஷாப்பும் இருந்தது. அதில் சில இளைஞர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு நபர்தான் என் வாழ்க்கையை மாற்றியது. இரவு நேரத்தில் அவர்தான் மருத்துவமனைக்கு காவல். இரவு நேரங்களில் பொழுது போகாமல் இருக்க எனது அப்பாவும் அம்மாவும் அவரிடம் பேசிக் கொண்டிருந்தனர். அவர் உங்கள் மகள் எதற்கு தற்கொலை செய்ய முயற்சி செய்தார் என கேட்க ஆதங்கத்தில் இருந்த அவர்களும் அனைத்து உண்மைகளையும் அவரிடம் கூறினர். பிறகு 3-4 நாட்களில் வீடு திரும்பினோம். எனது அப்பாவும் மீண்டும் அதே போல ஆகிவிடக்கூடாது என்பதற்காக முன்பை விட அதிகமாக கவனிக்கவும் தொடங்கினார். சில நாட்கள் கழித்து மருத்துவமனையில் பணிபுரிந்த அவர் தனது குடும்பத்துடன் என்னை பெண் கேட்டு வந்தார். எனது அப்பாவும் அம்மாவும் மிகுந்த சந்தோஷம் அடைந்தனர். அவர்கள் என்னிடம், உங்களின் மேல் பரிதாபப்பட்டு நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. அவர் என்னிடம், பரிதாபப்பட்டு நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. உண்மையிலேயே உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. நன்றாக யோசித்து நல்ல முடிவு சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். அப்பாவும் அம்மாவும் தான் என்னை நினைத்து அதிகமாக கவலைப்பட்டனர். அவர்களும் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தினர். முதல் வாழ்க்கைதான் நன்றாக அமையவில்லை, இந்த வாழ்க்கையாவது இறைவன் நன்றாக அமைத்து தருவார் என்று ஆறுதலும் கூறினார். நானும் எனக்காக இல்லாவிட்டாலும் அப்பா அம்மாவின் சந்தோஷத்திற்காக திருமணத்திற்கு சம்மதித்தேன். எங்களின் திருமணம் கோயிலில் எளிமையாக நடந்தது. வரதட்சணையாக 1 ரூபாய் கூட வாங்கவில்லை. அதில் அவர் மேல் மரியாதை அதிகமான எங்களின் இல்லற வாழ்க்கையும் இனிமையாக தொடங்கியது. சில நாட்களிலேயே அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டேன். முதல் கணவரை போன்ற கேடுகெட்ட மனிதர் வாழும் இந்த உலகத்தில் இவரை போல நல்லவர்களும் வாழ்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். அவர் நான் படித்த படிப்பு வீணாக கூடாது என்பதற்காக விருப்பம் இருந்தால் வேலைக்கு செல்லலாம் என்று அனுமதித்தார். நானும் ஆசிரியருக்கான அரசாங்க தேர்வு எழுதினேன். அதிர்ஷ்டவசமாக அரசாங்க வேலையும் கிடைத்தது. என்னை விட எனது கணவருக்கு அதிக சந்தோஷம். வேலையும் வேறு ஊரில் கிடைக்க என்னோடு சேர்ந்து அவரும் வந்துவிட்டார். அங்கே சொந்தமாக மெடிக்கல் ஷாப்பும் ஆரம்பித்தார். இறைவனின் அருளால் எல்லாம் நல்லபடியாக சென்றது. எங்கள் அன்பிற்கும் அடையாளமாக 2 குழந்தைகளும் பிறந்தது. மலடி என்ற பெயரில் இருந்து அம்மா என்ற அந்தஸ்தை கொடுத்தது என் குழந்தைகள் தான். எங்களுக்கென்று வீடும் சொந்தமாக கட்டி கொண்டோம். நானும் எனது அப்பாவையும் அம்மாவையும் அழைத்து என்னுடன் வைத்து கொண்டேன். என் முதல் வாழ்க்கையை பற்றி முழுமையாக மறந்து போனேன். அதற்கு காரணம் என் கணவரே. ஏனென்றால் அந்த அளவுக்கு என்னை அன்பாக பார்த்து கொண்டார். எனது பெற்றோர்களையும் அன்பாக கவனித்து கொண்டார். ஒரு நாள் உறவினர்கள் மூலம் எதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது என்று நினைத்தேனோ அதை பற்றி தெரிந்து கொண்டு அன்று முழுவதும் சிரித்து கொண்டிருந்தேன். என் முதல் கணவருக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அவளை திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பிறகு என்னை எந்த இளைஞனோடு சேர்த்து வைத்து பேசினார்களோ அதே பக்கத்து வீட்டு இளைஞனோடு அந்த பெண் ஓடிவிட்டதாகவும் கேள்விப்பட்டேன். போகும்போது கூட என் முதல் கணவர் ஆண்மை இல்லாதவன் என்று அவமானப்படுத்தி விட்டு சென்றாள் என்றும் கேள்விப்பட்டேன். எனக்கு செய்த துரோகத்திற்கு அவர்களுக்கு கிடைத்த தண்டனை. ஆனாலும் அவர்கள் அப்படி செய்ததால் தான் எனக்கு நல்ல கணவரும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைத்தது. அதனால் அதிகமாக அவர்களை பற்றி சிந்திக்கவும் இல்லை. நானும் அவர்களை கடவுள் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிட்டேன். இவ்வளவு அழகான குடும்பத்தை கொடுத்ததற்கு தினமும் கடவுளுக்கு நன்றி சொல்லி வருகிறேன். இந்த கதையோட கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் ஒரு நல்ல கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன் என்று உங்கள் சொல்ல பாய்.